Assalamu alaikum and a very big hi everyone. This is me Femi. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி லோ பேக் பெயினை ஈஸியாக நம்ம போக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். பாயிண்டோட பேர் என்னென்னா GB4 ஆர் டியூ 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் யோர் ஃபிங்கர்ஸ். நம்ம பெல்லி பட்டன்லேருந்து அப்படியே பின்னாடி ஃபிங்கர்ஸை கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்பைன் போனில் இருக்கும் இந்த பாயிண்ட்டை. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பெல்லி பட்டன் இருக்குன்னா நேர் பேக்கில் இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல கிவ் ஃபர்ம் ப்ரெஷர் ஃபார் 1 minute அப்படி கொடுத்துக்கிட்டே இருங்க அண்ட் தென் ரிலீஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த பாயிண்ட் எதுக்கெலாம் யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா மெயினாக லோ பேக் பெயினுக்கு இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. அண்ட் தென் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ பெயினுக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஜென்ரலாக உங்கள் பாடி வீக்காக இருக்குது இல்லை ஒரு ஜென்ரல் வெல்பீயிங்க்கு இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்க்கு கூட இந்த பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேர் என்னென்னா UB23. இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது கரெக்டானா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் டியூ 4 பாயிண்ட். அது கரெக்டாக நம்ம ஸ்பைன்லேயே இருக்கும். இந்த பாயிண்ட் அதுலேருந்து ஒரு 1.5 chun lateral, அதாவது பக்கவாட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம ஸ்பைன் போன்னு வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் டியூ 4 இங்கே இருக்குன்னா இப்போ இந்த UB23 பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இதிலேருந்து ஒரு 1.5 chun lateral, அதாவது பக்கவாட்டில் இருக்குது. சுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அக்யூபங்க்சரிஸ்ட் யூஸ் பண்ணுற மோட் ஆஃப் மெஷர்மெண்ட் பேர் தான் சுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தம் ஃபிங்கர் 1 chun, இந்த 2 ஃபிங்கர் இப்படி வச்சிங்கன்னா இது 1.5 chun. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா டியூ 4லேருந்து 1.5 chun lateral தான் UB23 கரெக்டாக. ஸோ இதுதான் டியூ 4னா இதுலேருந்து இந்த 1.5 chun வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த சைடில் எப்படி வச்சிங்கன்னா இந்த லேட்ரல் சைடில் நம்ம UB23 பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்லேயுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ம் அண்ட் ஸ்டெடி ப்ரெஷர் கொடுங்க ஃபார் 1 minute அண்ட் தென் ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பாயிண்ட் வேறு எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ்க்கு எதாக இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு எதுவும் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஆஸ்த்மா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மெனி மோர் இது இருக்குது. பாயிண்ட் எங்கே இருக்குன்னா நம்ம பெருவிரல் சைடில் இருந்து போனால் நம்ம காலில் ஒரு முட்டை மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் தெரியுமா, அது மீடியல் malleolusன்னு சொல்லுவாங்க. அதில் ஹையஸ்ட் டிப்பில் தான் நான் டாட் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குழி மாதிரி ஃபீல் ஆகும். அந்த இடத்துல தான் நான் எக்ஸ் வச்சுருக்கேன். அதான் நம்ம KD3 பாயிண்ட்டு. அதை ஒட்டியே நம்மளுக்கு ஒரு போன் ஃபீல் ஆகும். அந்த போனுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் தான் நம்ம KD3 பாயிண்ட்டு. அதில் நீங்கள் நார்மலாகவும் ப்ரெஷர் கொடுக்கலாம் இல்லை ரோட்டரி மோஷனில் கூட ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த பாயிண்ட் இஸ் வெரி குட் ஃபார் லோ பேக் பெயின் அண்ட் தென் ankle and heel pain and all the urinary disorders and even hair health. நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா LV3. இந்த பாயிண்ட் நம்ம கட்டை விரலுக்கும் பக்கத்தில் உள்ள விரலும் அது சேர்கிற இடத்துலேருந்து லைட்டாக கொஞ்சம் மேலே போனீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குழி மாதிரி தெரியும். அந்த இடத்துல கூட நான் டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல ஜென்டிலாக ஒரு 30 seconds ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் லெக்ஸில் இதை பண்ணுங்கள். இது லோ பேக் பெயினை தவிர வேறு எதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனநோய்களுக்கு, ரத்த அழுத்த நோய்களுக்கு, அண்ட் தென் நம்மளுக்கு எதுவும் கண் வியாதி இருந்துச்சுன்னா இது ஓவராலாகவே ஒரு எனர்ஜி பூஸ்டர் அண்ட் காமிங் பாயிண்ட்டும் கூட. நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டோட பேர் UB40. இந்த பாயிண்ட் நம்ம காலுக்கு பின் சைடு ஒரு லைன் மாதிரி போகுது இல்லையா, அதுக்கு கரெக்டாக மிட் பாயிண்ட்லேயே இந்த இது இருக்கும். ஒரு குட்டி 2 போன் மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு நடுவுலேயே கரெக்டாக இந்த பாயிண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட்லேயும் ஜென்டலாக ப்ரெஷர் கொடுங்க. அண்ட் தென் இந்த பாயிண்ட் பேக் பெயினை தவிர்த்து வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் நீ பெயினுக்குமே இது செமையான ஒரு பாயிண்ட்டு. கடைசி பாயிண்ட்டோட பேர் UB60. இது எங்கே இருக்குன்னா நம்ம லிட்டில் டோ சைட்லேருந்து அப்படியே மேலே போனால் நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் மாதிரி ஃபீல் ஆகும். அது lateral malleolus சொல்லுவாங்க. அதில் ஹையஸ்ட் பாயிண்ட்டில் தான் நான் டாட் வச்சுருக்கேன். அதை ஒட்டி ஒரு எக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம UB60 பாயிண்ட் இருக்குது. அங்கே ஒரு குழி மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை ஒட்டியே நம்மளுக்கு ஒரு போன் ஃபீல் ஆகும். அந்த போனுக்கும் அந்த டாட்டுக்கும் நடுவில் தான் நம்ம UB60 பாயிண்ட்டு. இந்த இடத்துலையுமே ஒரு 30 seconds ஜென்டலாக ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள். பட் இந்த பாயிண்ட் ப்ரெக்னென்ட் உமன் யூஸ் பண்ணக்கூடாது. இதை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் வேறு எதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வீக்கத்துக்கு, ஷியாட்டிகா பெயினுக்கு அண்ட் ஈவன் குதிகால் பெயினுக்குமே நல்லாயிருக்கும். குறித்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தவிர்த்து நீங்கள் வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்பைன் போனில் ஒவ்வொரு ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த ஈச் ஆஃப் த ஸ்பைனஸ் ப்ராசஸ் கீழேயும் லைட்டாக ஒரு டிப்ரெஷன், ஒரு குழி மாதிரி நம்மள இருக்கிறோம். இப்போ இதான் நம்மளோட ஸ்பைன் போன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு அந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் நல்லா கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நம்ம ஃபீல் பண்ணலாம். அது கீழே லைட்டாக ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த குழியிலலாம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வாங்க. அந்த டியூ 4 வரைக்கும் அப்படியே வந்துக்கிட்டே
ஏறிங்க. இதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நான் முன்னாடி UB23ன்ற பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ டியூ 4 இங்கே இருக்குன்னா UB23 பாயிண்ட் நான் இங்கே சொன்னேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் மேலே 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 அப்படியே நீங்கள் போயிட்டே போகலாம். ஒவ்வொரு ஸ்பைனஸ் ப்ராசஸ்க்கு லெவல்லையும் ஒரு UB பாயிண்ட் இருக்குது. அங்கே UB மெரிடியன் வந்து அந்த இடத்துல தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதான் இந்த இடத்துல ஒரு ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு 1.5 லேட்டரல் அப்படி மேலே 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 அப்படி போயிட்டே இருங்க. அந்த இடத்துல எல்லாமே ப்ரெஷர் கொடுத்துட்றீங்க. லோக்கல் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் அது நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லோ பேக் பெயினுக்கு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே எவ்ரிஒன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் சொல்லிக் கொடுத்த பாயிண்ட்ஸ் எதுவும் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ until next time, it's a very big bye from Femina. Bye.